வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 6th டேர்ம் 1ல் இருக்கிற லாஸ்ட் லெசனை பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா நம்ம 6th டேர்ம் 1 முடியுதுப்பா. இப்போ இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா. வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு சிலபஸில் நிறைய 50% கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் இதில் என்ன என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. வாசித்து விட்ருங்க, அதான் நல்லது. வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கனவு பழித்தது அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். இதில் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். மிச்சதெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த இடத்துல இருந்தால் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும். வாங்க பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாங்க. இக்கருத்தை உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வகைப்படுத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு வார்த்தை இன்னொன்று வரும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகுமா, அதுக்கப்புறமா அந்த மேகம் குளிர்ந்து மழை பொழியும் அப்படின்னு பழந்தமிழ் இலக்கியங்களான அது என்னென்ன இலக்கியம்னு பார்த்துக்கோங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாப்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் அறிவியல் செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க என்னென்ன இதில் இருக்கு அப்படின்னா, பாவை ஒருத்தி காரில் ஏறி முல்லைப்பூ பறிக்க போனா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது திரு அப்படிங்கிற பாவை ஒருத்தி காரில் ஏறி முல்லைப்பூ பறிக்க போனாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அந்த அளவை சுருக்க முடியாது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அந்த பாட்டு வரிய பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு அந்த பாட்டு வரி இருக்குப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. அதாவது போர்க்களம்னு போயிட்டோம்னா அது நமக்கு அதாவது சண்டை போடுவாங்க, அதில் புண்படும். அந்த மார்பில் புண்படுவது நமக்கு இயல்பு தான். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்ததை பற்றி 18 கூறுகிறார். அதாவது போர்க்களத்தில் பட்ட காயத்தை வெண்ணிற ஊசி கொண்டு தச்சதை 18 நூல் நமக்கு கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குரிய பாடலை பாருங்க. நெடுவல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிறது 18 அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. அதாவது சுறாமீன் தாக்குனதுல அந்த இடத்துல வந்த புண்ணை நரம்பு வச்சு தச்சிருக்காங்களாம். அந்த செய்தியை நற்றினை கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நற்றினைக்குரிய பாடல் வரிய பாருங்க. கோட்சுரா எரிந்தனன் சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரவர் அப்படிங்கிற பாடல் வரிகள் தான்ப்பா இது. இப்போ இதை ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவர் வீரத்தின் காயத்தை தச்ச வெண்ணிற ஊசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஊசி 10 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த நற்றினை பாட்டுக்கு எப்படி வைப்பீங்க அப்படின்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி அப்படின்னா, நரம்பு அப்படின்னா நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சுறாமீன் வச்சுருக்காங்க. சுறாமீன் புட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் நான்வெஜ் தான்ப்பா. வெஜ்ஜாக இருக்கிறவங்க வேற ஏதாவது ஷார்ட்கட் வேணுன்னா போட்டுக்கோங்க. சுறா புட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்று பாருங்க. அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, கலிலியோ அவர்கள் சொல்றாங்க. அதை திருவள்ளுவர் மாலையில கபிலர் அவர்களும் ஒரு பாடல் வரியில சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடல் வரி பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில கபிலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும்ப்பா. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். இவங்க எல்லாம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம்.
நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம்ங்கிற நூலில் வந்து சொல்கிறாங்க. அவங்க உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி இருக்காங்க. கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையை தரும் அப்படின்னு முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை போன்ற நூல்களில் வந்து சொல்கிறாங்க. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறத ஔவையார் வந்து ஆழ அமுக்கி முகக்கினினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவா நாளி அப்படிங்கிற பாடல்ல சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்பட்டவனை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்திலையும், சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தைத்த செய்தியை நற்றிணையிலும் வந்து கூறுறாங்க. பாடல் வரி பாருங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியம் வரி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலிங்கிறது கார்40. நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடுங்கிறது பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தனன் சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படிங்கிறது வந்து நற்றிணை. தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை வந்து அருகில் தோன்றச் செய்வது வந்து கலிலியோ கருத்து. அந்த கருத்தை வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வரி பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருக்காங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் பாருங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். இதோட நமக்கு 6th டேர்ம் 1 முடியுதுப்பா. நம்ம டேர்ம் 1 அடுத்து ஆரம்பிச்சிருவோம். டேர்ம் 1 டேர்ம் 3 முடிஞ்சோடனே 6th ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை டெலகிராமில் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.